சிக்கனில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுக்கோங்க. வச்ச பேஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு வருது. மஞ்சள்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தகன்னு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா தகன்னு கொதிக்க விடுங்க. நல்லா ஆயிலில் மேலே மிதக்கின உடனே கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டு சும்மா சப்பாத்தி, பட்டர் நான், ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி. கொஞ்சமாக ரைஸு, சிக்கன் கிரேவி, மாம்பழம், சிக்கன் 65ங்க, மோருங்க. செம்மையான ஒரு காம்பினேஷனுங்க. என்னோட லஞ்சுக்கு இதுதாங்க. எப்போவுமே நம்ம வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு உடனே நம்ம வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கங்களேன், நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சாப்பிட்ட பிளேட்டை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் விம்பார் லிக்விடில் நம்ம அந்த ஸ்க்ரப்பை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணோம்னா இந்த சிக்கன் சாப்பிட்ட ஸ்மெல்லு எந்த ஸ்மெல்லும் வராதுங்க. பிளேட் வாஷ் பண்ணுறது கூட ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருக்குது. ஹேண்ட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம உடனே நம்ம பிளேட் துடைக்கிறதுனால என்ன ஆகும்னா கிளாத் கூட ரொம்ப ஈரமாயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படி குப்பரை கவுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளேட்டிங்லாம் நீங்கள் கிளாத் வச்சு தொடச்சி நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.